எனதருமை நண்பர்களே, நண்பிகளே, நம்ம கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று 18/2/2026 புதன்கிழமை நமது திருச்சபையின் அறிவிப்பின் பிரகாரம் இன்றைக்கு விபூதி புதன். ஆமாம், விபூதி புதன் என்றால் நமக்கு தவக்காலம் தொடங்கக்கூடிய நாள். இந்த விபூதி புதன் அன்றைக்கு இந்த பூசியிருக்கோம் பாருங்க, நெத்தியில் திலகம். நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா நம்ம சாமியார் அந்த திலகத்தை சாம்பலை வச்சு போடுவார். அதன் பொருள் என்னவென்றால் சாம்பல். சாம்பல் என்றால் உதிர்ந்து போகக்கூடியது, அல்லது மண், அல்லது ஒன்றுக்கு உதவாதது. அதான் சாம்பல். அந்த சாம்பல் நமக்கு எதுக்காக பூசுகிறார்கள் என்றால், நாமும் இந்த சாம்பலைப் போல ஒரு நாள் ஒன்றுக்கு உதவாமல் உகுந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆம், இந்த ஒன்றுக்கு உதவாத மனிதர்கள் இவ்வளகான வாழ்ந்து நாம் இறக்கப் போகிறோம் என்பதை உணரும் வண்ணமாக நாம் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வது, அல்லது பாவத்தை அறிக்கையிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்பது, தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்வதே இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் என்பது கிறிஸ்தவ மதத்தில் 40 நாள் தவக்காலத்தை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த 40 நாளும் நாம் கடவுளோடு உறவாட, கடவுளோடு நம்மை இணைத்து கொள்ள, நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு பயன்படுகிறது. இந்த தவக்காலத்தில் நாம் உணவு அருந்தாமல் இருக்கலாம், வேறு மீன் சாப்பிடாமல் இருக்கலாம், அல்லது மது அருந்தாமல் இருக்கலாம், பீடி சிரட்டு அருந்தாமல் இருக்கலாம். இதையெல்லாம் நாம் ஒருத்து கொண்டு இறைவன்பால் தம்மை ஈடுபடுத்தி கொள்வதே இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடியது நம்முடைய பாவங்களை தொலைப்பதற்கு. எனவே நாம் இவ்வளவு காலமும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தை தணிப்பதற்கான இந்த தவக்காலத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். அந்த காலத்தில் 2026 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த 40 நாளும் உண்ணா நோன்பிருந்து இந்த தவக்காலத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த உண்ணாம் நோன்பிருந்த காலத்தில்தான் சாத்தான் அவரை சோதித்ததாக நாம் பைபிள் பார்க்கிறோம். அதே போல் நாம் இந்த உண்ணா நோன்பிருந்து தவசிருக்கும் பொழுது அநேக சோதனைகள் வரும். சோதனை என்றால் இயேசு கிறிஸ்தை சாத்தான் நேரடியாக வந்து சோதித்தான். நம்மளை எவ்வாறு சாத்தான் சோதிக்கும் என்றால், உணவாகவோ, வேலையாகவோ, மதுவாகவோ, அல்லது நாம் தேவைக்கேற்ற பொருளாகவோ நம்மை சந்திக்கும். அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் அந்த பாவத்தை தவிர்த்துவிட்டு இறைவனுக்காக இந்த 40 நாளும் தன்னை அர்ப்பணித்து நம் பாவங்களை தொலைப்பதற்கான வழிவகையை தேடிக்கொள்வதே தவக்காலம். நன்றி.